ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 65. இந்த கொஷின் பேப்பர் ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 2025லேருந்து கேட்டிருந்த கொஷின் பேப்பர்லேருந்து நம்ம இந்த ரீசனிங் கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃபைட்டர்ஸ். அண்ட் அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். எஃப்லேருந்து நம்மளுக்கு இ வந்திருக்கு. என்ன பண்ணுறாங்க? -1 பண்ணுறாங்களா? அதேமாதிரி எக்ஸ்லேருந்து டபிள்யூக்கு -1 தான். ஸோ என்லேருந்து -1 பண்ணால் நம்மளுக்கு எம் எல்லாமே எம்மில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நோ ப்ராப்ளம். அப்படி செகண்ட் லெட்டர் பார்க்கலாம். சிலேருந்து பிக்கு -1, தென் யூலேருந்து டிக்கு -1 தான். தென் கேலேருந்து -1 பண்ணுங்கள். நம்மளுக்கு ஜே வருமா? கண்டிப்பாக ஜே தான் வரணும். அப்போ 2 ஆப்ஷன் ஜேல ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம தேர்ட் லெட்டர் செக் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். பிலேருந்து ஏக்கு -1. ஸோ டேரெக்டாக நம்மளுக்கு என்ன இருக்குது? ஜே கொடுத்துருக்காங்களா? ஜேலேருந்து -1 பண்ணால் நமக்கு ஐ வரும். ஸோ அப்போ தேர்ட் லெட்டர் ஐ வர மாதிரி நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? நம்ம இப்போ செகண்ட் கொஷின் பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ்? இப்போ சூப்பர். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் பிரெட்ஸ் ஆர் croissants. ஓகே, போட்டாச்சு. தென் ஆல் பிரெட்ஸ் ஆர் மஃபின்ஸா? ஓகே, அதுவும் போட்டாச்சு. தென் ஆல் பிரெட்ஸ் ஆர் பேட்ரிஸ். எத்தனை தான் போடுறது? ஓகே, எல்லாமே அவங்க கொடுத்த மாதிரி போட்டாச்சு. தென் அதுக்கு எல்லாத்துக்கும் நேம் கொடுத்துடலாமா? ஃபைன். ஃபஸ்ட்டு ப்ரெட்டு சொல்லியிருந்தாங்கள்ல, இது ப்ரெட்டுப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ரோஷன்ஸு. தென்னு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மஃபின்ஸு. அதுக்கப்புறம் பேஸ்ட்ரீஸ் வந்து இது. ஓகே, தென் ஆல் க்ரோசன்ஸ் ஆர் பேஸ்ட்ரிஸ் சொல்கிறாங்க. அது எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் வேணால் இருக்குன்னு சொல்லலாம், ஆல் சொல்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. தென் சம் பேட்ரிஸ் ஆர் மஃபின்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து கரெக்டு தான். ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்களே பாருங்கள், இங்கே மஃபின் இருக்குது, இங்கே பேட்ரிஸ் இருக்குது, ரெண்டும் மேட்ச் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது செகண்டு மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போது ஒன்லி 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள். தேர்ட் ஆப்ஷனா? ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. தேர்டு கொஷின் பார்த்துருவோமா? தேர்டு கொஷினை நான் தமிழில் சால்வ் பண்ணுறேன். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். வரிசையில் டிஆர்ஏகே ஆகியோர் தெற்கு நோக்கியிருக்காங்க. யார் யார்? டிஆர்ஏகே. தென் அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். யார் யாருன்னா எஸ்ஓஎம்இ. இவங்க வந்து வடக்கன் பார்த்துருக்காங்க, இவங்க தெற்க பார்த்துருக்காங்க. ஃபைன், சூப்பர். இதில் டி பாருங்கள், கேக்கு வலதுபுறத்தில் 3வது இடத்தில் உள்ளார். ஸோ கே வந்து டி வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு வலதுபுறத்தில். ஸோ கேக்கு வலதுபுறத்தில் 3வதுல தான் டி இருக்காரு. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டியோட பொசிஷன் கேயோட பொசிஷன் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தென் அதுக்கப்புறம் எஸ்ஐ எதிர்கொள்பவர் கேயின் உடனடியாக அண்டை நம்பர் ஆவார். கேக்கு பக்கத்தில் இருக்கிறவர் தான் எஸ்ஸை ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கேக்கு பக்கத்தில் இந்த பொசிஷனில் ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து எஸ்ஸை ஃபேஸ் பண்ணுறாரு. ஃபைன், அதையும் போட்டாச்சுப்பா. தென் டிஏ எதிர்கொள்பவர் ஓவின் உடனடியே டிஏ எதிர்கொள்பவரா? ஓகே, ஓக்கு பக்கத்தில் இருக்கிறவருன்னு சொல்கிறாங்க. அப்போ ஓக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் டிஏ எதிர்கொள்வார். ஓகே, ஓடு பொசிஷனும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ. சூப்பர். தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம் பார்த்தீங்கன்னா ஈக்கு இடதுபுறத்தில் ஏதோ ஒரு இடத்தில் உள்ளார். ஸோ ஈக்கு இடதுபுறத்தில் ஏதோ ஒரு இடத்துல எம் இருக்காராம். ஸோ எம்மோட பொசிஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சூப்பர்ப்பா. இப்போது என்ன நம்மளுக்கு வரிசையில் இரு முனைகளிலும் அமர்ந்திருக்கும் இரு நபர்களின் பின்னொற்றில் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 4 எண்ட்லையுமே யாராக இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ பாருங்கள், எம்மும் கேவும் இருக்காங்களா? ஸோ நம்மளுக்கு அப்படி பார்க்கும்போது செகண்ட் ஆப்ஷனில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் தான் எட்ஜில் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஃபோர்த்து கொஷின் பார்த்துருவோமா? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். 2, 4, 6, 7 பேர் ஆகியோர் ஒரு வட்டமேசையை சுற்றி மையத்தை நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க. ஸோ சால்வ் பண்ணிவிடுவோமா? 7 பேர் சென்டரை பார்த்த மாரி இருக்காங்க. ஃபைன். எல்லைன்னு இடதுபுறத்திலிருந்து எண்ணும்போது இ மற்றும் எல்லைக்கு இடையில் ஒருவர் அமர்ந்துள்ளார். அதுக்கப்புறம் ஜே பற்றி பேசுகிறாங்க, கே பற்றி. தென் ஜே கேவை போடுவோம், பிகாஸ் இங்கே கே பற்றி 2 வாட்டி பேசியிருக்காங்களே. ஜேயின் வலதுபுறத்தில் 3வதாக கே அமர்ந்துள்ளார். கே இருக்காரு. ஓகே, ஃபைன். தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கானுங்க பாருங்கள். ஜியின் இடதுபுறத்தில் 3வதாக எஃப் அமர்ந்துள்ளார். எஃப்இன் உடனடியாக வலதுபுறத்தில் கே உள்ளாரா? அப்போ இங்கே தான் போடணும். எஃப்க்கு இமிடியேட் ரைட்டில் தான் நம்மளுக்கு கே வராரு.
ஓகே. ஸோ எஃப் ஒரு பொசிஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தோம்ல, ஜியின் இடதுபுறத்தில் 3வதாக எஃப் உள்ளார். இங்கே ஜி போட்டால் இடதுபுறத்தில் 3வது எஃப் வந்துடுவார். கரெக்டாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் எஃப்இன் வலதுபுறத்திற்கு ஏ உள்ளார், அது போட்டாச்சு. ஹெச் எஃப்இன் உடனடியாக அண்டை நபர் அல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவர் அல்லன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்க்கு பக்கத்தில் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்கே போடலாம்? இங்கே ஹெச் போடலாம், இல்லைனா இங்கே ஹெச் போடலாம். அதுதான் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஹெச்சின் வலதுபுறத்திலிருந்து எண்ணும்போது ஹெச் மற்றும் எல்லுக்கு இடையில், ஸோ எல்லோட பொசிஷன் கன்ஃபார்ம் பண்ணல. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபர்ஸ்ட் லைன் பார்க்கலாமா? இ மற்றும் எல்லுக்கு இடையில் ஒருவர் மட்டுமே உள்ளார். அப்போது என்ன பண்ணுறது? எங்கே இஎல் போடலாம்? ஆனால் எல்லின் இடதுபுறத்திலிருந்து எண்ணும்போது, ஓகேங்களா? அப்போ இதுதான் இஎல், இது ஹெச் கன்ஃபார்ம் இந்த பொசிஷன். ஓகேப்பா. இப்போ ஹெச்சின் வலதுபுறத்திலிருந்து எண்ணும்போது தான் இந்த சைடு ஹெச் மற்றும் எல்லுக்கு இடையில் 3 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தாலே தெரியுது. அப்போ ஆப்ஷன் 4ஆ? யா, ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4. நம்ம இப்போ 5th கொஸ்டின் பார்த்துருவோமா? என்னப்பா பண்ணியிருக்காங்க இதில்? சிக்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க ஃபைட்டர்ஸ். ரைஸு அண்டு ஃபயர். ஸோ ரைஸில் பார்த்தோன்னா 7613, ஃபயரில் பாருங்கள் 1374. ஸோ காமனாக இருக்கிறதுலாம் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 6 தான் ரிமைனிங் இருக்குது. அப்போ கண்டிப்பாக 6ஆக தான் இருக்க மோஸ்ட்டாக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் வி மூவ் டு த 6th கொஸ்டின். என்னப்பா பண்ணுறாங்க? டபுள் பண்ணலாமா? டபுள் பண்ணி +5 பண்ணலாம். இதுலேயும் டபுள் பண்ணுங்கள், 74 வரும். +5 பண்ணால் நம்மளுக்கு 79. ஓகேங்களா? தென் இதை டபுள் பண்ணுங்கள், நம்மளுக்கு 140 158 போதா? அப்போ என்ன பண்ணலாம் ஃபைட்டர்ஸ்? டபுள் பண்ணி பண்ணுற மெத்தட் வரலையே இங்கே. வேறு லாஜிக் தான் யோசிச்சுருக்காங்க. ஸோ 16க்கும் 37க்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கள், 21 ஆட் பண்ணுறோமா? தென் இங்கே டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ். ஒரு 2 வருது. தென் ஒரு 52வா? இன்னும் 42. ஓகே. அப்போது இதை வந்து நம்ம இங்கே 2 டைம்ஸ் மல்லே பண்ணியிருக்கோம். இல்லை நெக்ஸ்ட்டு 21 ஆட் பண்ணால் கூட நம்மளுக்கு என்ன வருது? 63 வருதா? ஸோ 63 ஆட் பண்ண முடியுதான்னு நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஒரு 79 63 போனால் 12 1 142. யா, 63 ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க? 21 4 டைம்ஸ் போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு 21 5 டைம்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ 21 × 5 டைம்ஸ் போட்டால் இங்கே ஒரு 5, ஒரு 10 105 வந்து நம்ம இந்த 226ஓட ஆட் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 1 வருது. ஸோ ஒரு 3 ஸோ 331 வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான், நத்திங் டு வரி. நம்ம இப்போ 7th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், டேஷ்லேருந்து இங்கே டேஷ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னப்பா? ஜே வருதா? அதுக்கப்புறம் என் வந்து, ஸோ என்லேருந்து ஜேக்கு என்ன பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். -4 பண்ணுறாங்களா? அப்போ ஜேலேருந்து -4 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 6 வரும், நத்திங் பட்டு எஃப். ஸோ எஃப்லேருந்து -4 பண்ணால் 2 வரும், நத்திங் பட்டு பி. ஸோ இப்போ எஃபியில் முடியணும். ஸோ எஃபியில் முடிகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, அது தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தான். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. 8th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 10க்கு ஆப்போசிட் ஃபேஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்களே பாருங்கள், 11 8 காமனாக இருக்குது. அப்போ 10க்கு ஆப்போசிட் 12 தான் இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8. 9th கொஸ்டின் பார்த்துருவோமா? ஃபைன். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? ரோஸு ஃப்ளவர். ஸோ ஃப்ளவருக்குள்ளே தான் ரோஸ் வரும். தென் அப்புறம் பியர் சம்மந்தம்லாம் தனியாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 9. 10th கொஸ்டின் பார்த்துருவோமா? என்னப்பா பண்ணுறோம்? -1 பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்னப்பா பண்ணியிருக்கோம்? -3. நெக்ஸ்ட்டு -5. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? -7. நெக்ஸ்ட் என்னப்பா? -9. ஸோ -9 பண்ணும்போது என்ன வரும் நம்மளுக்கு? 98 வரணுமா? ஸோ அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் வாட்டுப்பா 10. ஓகே. 11th கொஸ்டின் பார்த்துருவோமா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், எஃப் வந்து ஹெச்சுக்கு என்ன உறவு, ஓகேங்களா, அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எஃப் ஹெச்சுக்கு என்ன உறவு? ஓகேப்பா. ஸோ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அஃபாஸ்டபி இருக்குது. அஃபாஸ்டபிக்கு என்ன மீனிங் பாருங்கள், சகோதரனா. அப்போது எஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரதரு எல்லுக்கு. தென் அதுக்கப்புறம் ஈஸ்ட் இருக்குது, மனைவி. அப்போ எல் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஏ. தென் அதுக்கப்புறம் லெஸ் தென் சிம்பிள் இருக்குது. லெஸ் தென் சிம்பிள் வந்து சன்னு. ஸோ இப்போ ஏ இஸ் த சன் ஆஃப் எஸ்ஸுக்கு சன்னாக இருக்கார். தென் அதுக்கப்புறம் டிவைட் சிம்பிள் வந்து தந்தை. ஸோ இப்போ எஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஹெச். ஸோ எஃப் வந்து ஹெச்சுக்கு என்ன உறவுனா நீங்களே பாருங்கள், என்னப்பா சொல்லலாம்,
மதரோடவா? இல்லை பிரதர்ஸு ஒய்ஃப்ஸு பிரதர். ஸோ பிரதர்ஸ் ஒய்ஃப்ஸ் பிரதர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. 12th கொஷின் பார்த்துருவோமா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு பாருங்கள் ஃபைடர்ஸ். நம்மளுக்கு இங்கே எஃப்லேருந்து பிக்கு வந்து -4 பண்ணுறோமா, ஜேலேருந்து எஃப்க்கு -4 தான். ஸோ ஆர்லேருந்து -4 பண்ணுங்கள். ஆர் வந்து 18, ஸோ -4 பண்ணால் நம்மளுக்கு 14 வரும், நத்திங் பட் என். ஸோ இப்போ எண்ணில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கா. ஸோ இப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோமா? இதில் என்ன பண்ணுறாங்க, எந்த 2 நம்பர் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் வேலிடாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இது டிவைட் ஆகுதா? டிவைட் ஆகுது. 14 போட்டாலும் டிவைட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துருவோமா? செக் பண்ணி தான் பார்ப்போமே. 98 -45 தென் ப்ளஸ் ஒரு 14 ப்ளஸ் 84 டிவைட் பை 14 இருக்கா. ஸோ இதை 14 டைம்ஸ் கேன்சல் பண்ணால் என்னப்பா வரும் நம்மளுக்கு? 5 டைம்ஸ் பண்ணாவே 70 வந்துடுது. 6 டைம்ஸ் வருதா? 6 வருது. தென் -36 14 பதிலாக ஆல்ரெடி இங்கே 7 போட்டு வரலாம். இது 7பா. யா 6 2s are 12. இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. ஓகே, இது டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 24 இருக்குது, மைனஸில் இருக்குது. தென் இங்கே ஒரு 6 இருக்கா, 6 போனால் விட -18 இருக்குது. ஸோ வெயிட்டஸ் இதுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வருதுன்னு பாருங்கள், 105. அண்டு அதில் வந்து நம்மளுக்கு 45 போச்சுன்னா நம்மளுக்கு 50 இருக்குது. தென் ஒரு 18 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எங்கேயோ போகுது, 43 வரலை. அப்போ இது தப்பு தான். ஸோ செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்ப்போம். 7 2 இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், இதுக்கு 2 போட்டு வரோம், தென் இங்கே 7 போடுறோமா, செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 45 போயிடுச்சுன்னா என்ன வருது நம்மளுக்கு, ஒரு 3 அண்டு ஒரு 5, 53 ப்ளஸ் ஒரு 14 நம்மளுக்கு என்ன வருதுப்பா, 67. 67 இருக்குது. யா கரெக்டாக இருக்குது. தென் ப்ளஸ்ஸு ஒரு 84, 7க்கு பதிலாக 2 போடுறோமா, அப்போது 42 வருமா, நம்ம ரைட் 42 தான் கரெக்டு. தென் அதுக்கப்புறம் ஒரு -36 ப்ளஸ் 6 7s are 42வா. அப்போது நம்மளுக்கு இதே பார்த்தா நம்மளுக்கு 84 வந்துடுது. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் கூட ப்ளஸில் தான் வருது. ஆட் பண்ணால் நம்மளுக்கு பெரிய நம்பர் தான் போகுது, சின்ன நம்பர் வரல. அப்போ இதுவும் தப்பு தான். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்துடலாம். நம்மளுக்கு 98க்கு பதிலாக 84ன்னு போடுறாங்க. 84 -45 ப்ளஸ் ஒரு 14. ஸோ ப்ளஸ்ஸு 84க்கு பதிலாக 98 பை 7. ஸோ -36 ப்ளஸ் ஒரு 12. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1 டைம் 7 வரும். தென் 2 இருக்கா, 4 டைம்ஸ் வருது, 14 இருக்குது. ஸோ 14 12 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 26 வருதா. ஸோ 26ம் 10க்கு நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு -10 வருது. ஓகேங்களா. ஸோ இந்த -10 இந்த 45 ஆட் பண்ணால் நம்மளுக்கு -55 இருக்கா. ஸோ -55. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், நம்மளுக்கு 98. ஸோ -55. ஸோ 3 4 43 வருதா. ஸோ 43 கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கண்டிப்பாக ஆன்சராக இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஸோ 14th கொஷின் பார்த்துருவோமா. ஓகே, ஸோ ஃபைட்டஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அன்ஃபோல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 4த்துலேயுமே சர்க்கிள் வரணும். ஸோ அப்போ இந்த 3 ஆப்ஷன் தான் மோஸ்ட்டாக கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் இது பாருங்க, யூனிட் டிரெக்ஷனில் இருக்குது ட்ரையாங்கல், இது தப்பு. இதுவும் யூனிட் டிரெக்ஷனில் இருக்குது, இதுவும் தப்பு. ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது தேர்ட் ஆப்ஷன் தான் மோஸ்ட்டாக கரெக்டாக இருக்க சான்ஸு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம 15th கொஷின் பார்த்துலாம். என்னப்பா பண்ணியிருக்காங்க, ஏரோ மார்க் வந்து ஒரு பொசிஷன் வந்து மூவ் ஆயிருக்கு கிளாக் வைஸு, நெக்ஸ்ட் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் சைடில் இப்போ நம்மளுக்கு கீழே வரணும். ஸோ அப்படி கீழே வர மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. ஓகே, இது 2 தப்புன்னு வச்சுப்போம், ஃபைன். தென் அதுக்கப்புறம் இந்த 2 சைன் செக் பண்ணால் நமக்கு ஆன்சர் முடிஞ்சிருச்சா. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், இந்த சைன் வந்து மேலே போயிருக்கு. தென் ஏரோ மார்க் திருப்பி மேலே போயிருக்கு, எம்மு மேலே போயிருக்கு. இப்போ நம்மளுக்கு கியூ வந்து மேலே வரணும். ஸோ கியூ டாப்பில் வர மாதிரி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்னப்பா, ஆப்ஷன் 2வா. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஸோ 16th பார்த்துருவோமா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இதில் எஃப்லேருந்து கே வந்திருக்கு. எஃப்லேருந்து கேக்கு என்ன பண்ணலாம், +5 பண்ணுறோமா. அதேமாதிரி கேலேருந்து பிக்கு +5, பிலேருந்து யூக்கு +5, யூ வந்து 21. ஸோ +5 பண்ணால் நம்ம 26 வரும், நத்திங் பட் Z. 3 ஆப்ஷன் இருக்குது, ஃபைன். ஸோ நம்ம தேர்ட் லெட்டர் கண்டுபிடிச்சா ஆன்சர் கிடச்சிரும். ஆர்லேருந்து டபிள்யூக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஆர்லேருந்து டபிள்யூக்கு என்ன பண்ணுறோம், 5 தான் பண்ணுறோம். பிக்கு 5 தான், பிலேருந்து ஜிக்கும் 5. ஸோ ஜிலேருந்து 5 ஆட் பண்ணால் நமக்கு 12 வரும், நத்திங் பட் L.
ஸோ ஃபைனல் லெட்டர் எல் வர மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஸோ 17th பார்த்துருவோமா? டஸ் நாட் பிலாங் டு த குரூப். 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட். ஸோ என்ன பார்க்கலாம்? கேலேருந்து ஓ வந்திருக்குப்பா. ஸோ கேலேருந்து ஓக்கு +4 பண்ணுறோமா? அதேமாதிரி ஆர்லேருந்து விக்கு +4 பண்ணுறோமா? கரெக்டாக ஃபைட்டர்ஸ் +4 தான் பண்ணுறோம். தென் எல்லுலேருந்து ஹெச்லேருந்து எல்லுக்கு +4 தான். ஸோ எல்லேருந்து பிக்கு +4 கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் டு ஃபஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர் மேட்ச் ஆகுது. ஸோ செகண்ட்லேருந்து தேர்டுக்கு பார்த்துலாம். ஓலேருந்து எல்லுக்கு -3 பண்ணுறோமா? அதேமாதிரி விலேருந்து எஸ்ஸுக்கு -3 கரெக்டாக பண்ணுறோம். எல்லேருந்து ஐக்கு -3 கரெக்டாக இருக்குது. ஸோ பிலேருந்து எனக்கு -4 பண்ணுறாங்க, ஆனால் -3 தான் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. 18th பார்த்துருவோமா? ஓகே. குரூப் இ என்ற வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் ஆங்கில அகுரஸ்படி அமைத்தால் எத்தனை எழுத்துக்களின் நிலை மாறாமல் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ GROUPIE இதை வந்து நம்ம இப்போ கிளாக் வைஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அரேஞ்ச் பண்ணுங்கள். என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? இ தான் வரணுமா? இ ஃபஸ்ட்டு போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஜி வர சான்ஸ் இருக்கா? ஜி வரலாம். நெக்ஸ்ட் ஐ வரலாம். அதுக்கப்புறம் ஓ தான் போட்டாகணும். தென் ஓக்கு அப்புறம் 16 பி வரலாம். தென் அதுக்கப்புறம் யூ தான் வரணும். அதுக்கப்புறம் ஆர். ஸோ ஃபைட்டர்ஸ் நீங்களே பாருங்கள் எத்தனை லெட்டர் மேட்ச் ஆகுதுன்ட்டு. ஒரே ஒரு லெட்டர் பிபி மட்டும் மேட்ச் ஆயிருக்கு. தென் அதுக்கப்புறம் எதுவும் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு எதுவும் ஆகலைப்பா. உங்களுக்கு தெரிஞ்சு எதனா ஆயிருக்கான்னு சான்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இல்லை, அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 18. 19th பார்த்துருவோமா? ஃபைன். ஸோ என்ன பண்ணுறாங்க? நம்மளுக்கு ஜஸ்ட்டு டீக்கான கோடு கேட்குறாங்க. ஸோ டி வந்து நம்மளுக்கு ஹாஸ்டில் தான் இருக்குது, 3219 இருக்குது. அப்போது 3214. ஸோ எல்லாத்துலேயும் காமனாக இது கேன்சல் பண்ணுற விட 9 தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. இந்த ஃபைனல் கொஷின் வந்தாச்சு ஃபைட்டர்ஸ். ஸோ இந்த கொடுத்துருக்குற இமேஜ் வந்து நமக்கு ரொட்டேஷன் எதுவும் பண்ணாமல் இந்த 4 ஆப்ஷனில் மேட்ச் பண்ணால் எங்கே கரெக்டாக வரும்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச செகண்ட் ஆப்ஷன் தான்ப்பா, நீங்களே பாருங்கள். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. ஸோ ஃபைட்டர்ஸ் 20 கொஷினுமே சால்வ் பண்ணியாச்சு. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.